கேரளாவின் ஆழமான பண்பாட்டு பாரம்பரியில் ஓணம் திருநாளுடன் இணைந்துள்ள ஒரு சிறப்பான கலைதான் கும்மாட்டிக்களி. இது முக்கியமாக திரிசூர் மற்றும் பாலக்காடு பகுதிகளில் காணப்படும் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி. சமூக ஒற்றுமையும் பாரம்பரியம் வெளிப்படுத்துகிறது. இந்த கால விளையாட்டில் கலைஞர்கள் மரத்தால் செய்யப்பட்ட சிறப்பான முகமூடிகள் அணிந்து புழல் உருவாக்கப்பட்ட வசீகரத்துடன் தெரு தெருவாக நடந்து இசையின் தாளத்துக்கு ஏற்ப ஆடல் கட்டுகிறார்கள். முகமூடிகளில் புராண கதை பாத்திரங்கள் போல கிருஷ்ணா, நாரதர் மற்றும் பல தெய்வ ரூபங்கள் உருவாக்கப்படுகிறது. പാലക്കാട് പ്രധാനപ്പെട്ട കലാരൂപങ്ങളിൽ ഒന്നാണ് കുമ്മാട്ടി. കുമ്മാട്ടിക്കളിയുടെ പ്രത്യേകതയാണ് അതിൻ്റെ വസ്ത്രധാരണം. കാളി, ദേവി, കൃഷ്ണൻ, ഹനുമാൻ തുടങ്ങിയ ദൈവരൂപങ്ങൾ തലയിലും ശരീരത്തിലും പച്ചില കൊണ്ട് അലങ്കരിച്ച് വേഷങ്ങൾ. ഈ രൂപങ്ങളിൽ ഓരോ സന്ദേശവും പാരമ്പര്യവും കൈമാറുന്നു. மக்களுடன் இணைந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நடைமுறை ஒரு கலை பிரதர்ஷனம் மட்டுமல்லாமல் ஒரு சமூக இணைப்பின் வடிவமாகவும் அமைகிறது. ഭക്തിയും ആവേശവും നിറഞ്ഞ ആ നിമിഷത്തിൽ ദേവിയോട് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. இந்த கலையின் பின்னால் ஒரு ஆழமான புராண வரலாறு உள்ளது. சில நம்பிக்கைகளின்படி சிவபெருமானின் பூத கணங்கள் இந்த வகையான வேடம் அணிந்து ஆடலாடியதே இந்த கலையின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. இசையும் இதில் முக்கியமான பங்கேற்கிறது. செண்டா போன்ற பாரம்பரிய வாத்தியங்களின் ஒத்திசைவு இந்த நடனத்திற்கு சக்தி மிகுந்த ஒரு இயக்கத்தை வழங்குகிறது. இன்றளவும் கும்மாட்டிக்களி கேரளத்தின் கலாச்சார வாழ்வில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இது ஒரு கலை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் அடையாளம், ஒரு நம்பிக்கை, மேலும் தலைமுறைகள் தாங்கி வரும் உயிருள்ள பாரம்பரியமாகும். கும்மாட்டிக்களி ஒரு நடனம் அல்ல, இது கேரளத்தின் கலாச்சாரம், புராணம் மற்றும் மக்களின் உயிரோடு இணைந்த ஒரு வாழும் வரலாறு.